உங்ககிட்ட கர்த்தர் பேசணுமா? சரி, கண்டிப்பாக ஆண்டவர்களோடு பேசுவாராங்க. ஜெபம் பண்ணாங்க பார்த்தீங்களா? மனுஷன் எங்களோடு பேசக்கூடாது ஆண்டவர். மனுஷன் எங்களோடு பேசக்கூடாது. யார் பேசணும்? கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் தான் பேசும். மனுஷன் பேசினா அவனுடைய சுயநலத்துக்காக பேசுவான், தன்னுடைய விருப்பத்துக்காக பேசுவான், தன் இஷ்டப்படி பேசுவான், தனக்கு நலமானது எதுவோ அதன்படி பேசுவான். ஆனால் கர்த்தர் மாத்திரம்தான் நீதியாய் பேசுவார். அல்லேலூயா. உண்மையாய் பேசுவார். அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் பிரயோஜனமாய் பேசுவார். அல்லேலூயா. அதுதான் இந்த வேதவாசம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை நல்ல கவனிங்கள். இந்த வசனங்கள் எனக்கு பிரயோஜனமாக இருக்கா? இதில் நான் வாழணுமா? இது நீங்கள் யோசித்து இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணியுங்கள், ஒப்பு கொடுங்கள். நீங்கள் வசனத்துக்கு தான் உங்களை ஒப்பு கொடுக்கும். இந்த வேத வசனங்கள் தான் உங்களுக்கு ஜீவன், வெளிச்சம், ஒளி, எல்லாமே இதுதான். அப்போ தான் மரண இருள் வந்தாலும் நீ நடக்கிறதுக்கு ஒரு வெளிச்சம் வேணும்ல. இதுதான் இந்த வேத வசனங்கள் தான் இந்த வெளிச்சம். இந்த வசனங்கள் தான் இந்த வெளிச்சத்தை கொடுக்கும். உனக்கு முன்னாடி மரண இருளே வந்தாலும் நீ அதில் நடந்து போகிற அந்த நடந்து போகிற சூழ்நிலையில உனக்கு ஒரு வெளிச்சம் தேவைன்னா, தீபம் தேவைன்னா, உனக்கு ஒரு நல்ல ஒரு பகல் தேவைன்னா இந்த வசனங்கள் தான். இந்த வசனத்தை நீ வாசிக்கணும், வசனத்தை நேசிக்கணும், வசனத்தின்படி உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா.